السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله أما بعد. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல் குர்ஆனை நடைமுறை வாழ்வில் செயற்படுத்த சில வழிகாட்டல்கள் என்ற ரமதான் சிறப்பு நிகழ்ச்சியின் தொடர் 14 உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய நமது இந்த தொடரிலே அல் குர்ஆனை நாங்கள் சிந்திக்க வேண்டும் என்று பல வழிகாட்டல்களை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். அதனைத் தொடர்ந்து இன்று நாங்கள் பெறக்கூடிய வழிகாட்டல்களை நாங்கள் ஊர்ஜிதப்படுத்திக் கொள்வது எப்படி, நாங்கள் பெற்ற வழிகாட்டல்கள் சரிதானா இல்லையா என்பதை நாங்கள் ஊர்ஜிதப்படுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. ஏனென்றால் நாங்கள் மேலோட்டமாக அல் குர்ஆனை படிக்கக்கூடிய நேரத்திலே நாங்கள் பெறக்கூடிய அந்த வழிகாட்டல்கள் பெரும்பான்மையான வழிகாட்டல்கள் மிக தெளிவாக இருக்கும், எந்த விதமான பிரச்சனைகளும் இருக்க மாட்டாது. ஆனால் சில வழிகாட்டல்கள் சில வேளை அறிஞர்களை அணுகி நாங்கள் விளக்கம் கேட்க வேண்டிய விளக்கங்களாக இருக்கலாம், மேலதிக விளக்கம் தேவைப்படக்கூடியவைகளாக இருக்கலாம். எப்படியோ நாங்கள் பெறக்கூடிய அந்த வழிகாட்டல்களை நாங்கள் அல் குர்ஆனை நன்கு படித்த ஒரு அறிஞரிடம் நாங்கள் முன்வைத்து, அல் குர்ஆனை நான் படித்த நேரத்திலே இப்படியான கருத்துக்களை எல்லாம் புரிந்து கொள்ள வாய்ப்பு கிடைத்தது, இவற்றை சரிபார்த்து எங்களுக்கு சொல்ல முடியுமா என்று அவரிடத்திலே நாங்கள் கொடுத்து அந்த விடயங்களை மார்க்கத்துக்கு முரணில்லாத வகையிலே சரியாகத்தான் நாங்கள் புரிந்திருக்கிறோம், அல் குர்ஆன் அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய கருத்தை சரியாகத்தான் புரிந்திருக்கிறோம் என்பதை நாங்கள் ஊர்ஜிதப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் அல் குர்ஆனை நாங்கள் புரிந்து கொள்வதற்கு பல்வேறு வழிகளை அறிஞர்கள் எங்களுக்கு சுட்டிக்காட்டி இருக்கிறார்கள். அல் குர்ஆனுக்கு விளக்கம் சொல்லும் பொழுது பல்வேறு வழிமுறைகளை கடைபிடிப்பதுதான் சரியான முறை. அந்த வகையிலே முதலாவதாக அல் குர்ஆனுக்கு குர்ஆன் விளக்கமாக அமையும். குர்ஆனுடைய ஒரு வசனத்துக்கு இன்னொரு வசனம் விளக்கமாக அமையும். ஒரு சம்பவத்திலே இடம்பெறக்கூடிய ஒரு வார்த்தை இன்னும் ஒரு இடத்திலே அது தெளிவாக சொல்லப்பட்டிருக்கும். சில வசனங்கள் நேரடியாகவே எங்களுக்கு அந்த தெளிவை தரும். உதாரணமாக அல் காரிஅத்து மல் காரிஅ வமா அத்ராக மல் காரிஅ என்று அல் காரிஅ என்று அல் குர்ஆனை எங்களுக்கு தெளிவாக சொல்லிவிட்டது. வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர், லைலத்துல் கத்ர் என்று சொன்னால் என்ன என்பது அல் குர்ஆனை எங்களுக்கு தெளிவாக கேள்வி கேட்டு அதுக்கு பதிலை சொல்லிவிட்டது. அப்படி சில விடயங்கள் தெளிவாக எங்களுக்கு அல் குர்ஆனை சொல்லும். அதே நேரத்தில் இன்னும் சில விடயங்கள் இருக்கின்றன, அவற்றை நாங்கள் தேடி எடுக்க வேண்டும். உதாரணமாக அல் குர்ஆனிலே சூரத்துல் அன்ஆமில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லதீன ஆமனு வலம் யல்பிஸு ஈமானஹும் பிதுல்ம், நம்பிக்கை கொண்டு தமது நம்பிக்கையோடு அநியாயத்தை கலக்காதவர்கள் அவர்களுக்குத்தான் பாதுகாப்பும் நேர்வழியும் உண்டு என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். இந்த வசனம் இறங்கியவுடன் சஹாபாக்களுக்கு ஒரு பெரிய ஒரு சிக்கலாகிவிட்டது. இந்த இடத்தில் அல்லாஹ் அநியாயம் இழைக்கக்கூடாது என்று சொல்கிறான். அநியாயம் என்று சொன்னால் பாவம் செய்வது அதைத்தான் அல்லாஹ் தஆலா இந்த இடத்திலே குறிப்பதாக சஹாபாக்கள் புரிந்து கொண்டு, நாங்கள் எல்லோருமே பாவம் செய்யக்கூடியவர்களாகத்தானே இருக்கிறோம், ஆனால் அல்லாஹ் இங்கு பாவம் செய்யாதவர்களுக்குத்தான் பாதுகாப்பும் நேர்வழியும் கிடைக்கும் என்று சொல்கிறானே, இதனை நாங்கள் எவ்வாறு புரிந்து கொள்வது என்று நபியிடத்திலே கேட்கிறார்கள். அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இடத்திலே அநியாயம் என்று சொல்வது பொதுவான அநியாயம், பாவம் என்ற கருத்து அல்ல, மாற்றமாக இணை வைப்பு என்ற கருத்து என்பதாக தெளிவுபடுத்தினார்கள். அப்படி தெளிவுபடுத்தும் பொழுது என்ன சொல்கிறார்கள்? சூரா லுக்மானிலே வரக்கூடிய இன்ன ஷிர்க லதுல்முன் அதீம், இணை வைப்பு என்பதுதான் மிக பெரும் ஒரு அநியாயம் என்ற அந்த வசனத்தை ஓதிக்காட்டி, அந்த வசனம் எங்களுக்கு இந்த துல்ம் என்ற வார்த்தை இணை வைப்பு என்ற கருத்திலே பயன்படுத்தப்படக்கூடியது என்பதாக ரசூலுல்லாஹ் விளங்கப்படுத்தினார்கள். எனவே அல் குர்ஆனுக்கு இன்னொரு வசனத்தை வைத்து, அல் குர்ஆனின் ஒரு வசனத்துக்கு இன்னொரு வசனத்தை வைத்து விளக்கம் சொல்லுவதுதான் முதன்மையான ஒரு விளக்கம். அந்த விளக்கத்தோடு சேர்த்து அடுத்ததாக ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னா, நபி அவர்களுடைய சுன்னாவிலிருந்து நாங்கள் அல் குர்ஆனுக்கு விளக்கங்களை பெற வேண்டும். பெரும்பாலும் சட்டதிட்டங்கள் தொடர்பான, வணக்க வழிபாடுகள் தொடர்பான வசனங்கள் அனைத்தையுமே நாங்கள் எப்படி புரிந்து கொள்கிறோம்? ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவின் அடிப்படையில் தான் புரிந்து கொள்கிறோம். தொழுகை, நோன்பு, ஜகாத்து, ஹஜ் இவைகள் அனைத்துமே சுருக்கமாக எங்களுக்கு அல் குர்ஆனிலே சொல்லப்பட்டிருக்கின்றது. அதனுடைய விவரங்களை நாங்கள் ரசூலுல்லாஹ்வுடைய வழிகாட்டலையே, வழிமுறையிலே, சுன்னாவையே நாங்கள் பெற்றுக் கொள்கிறோம்.
அதே போல சில விடயங்கள், சில வசனங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு வசனமாக எடுத்து இந்த வசனத்துக்கு இதுதான் விளக்கம், இந்த வசனத்துக்கு இதுதான் விளக்கம் என்று எங்களுக்கு சொல்லவில்லை. அவர்கள் சிலவற்றுக்கு சொல்லி இருக்கிறார்கள் விளக்கம், இன்னும் சிலவற்றுக்கு அவருடைய செயல்களால் விளக்கம் வந்திருக்கிறார்கள். ஏற்கனவே சொன்னது போல வணக்க வழிபாடுகளை போன்ற விடயங்களுக்கு. இன்னும் சில விடயங்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்தவில்லை. ஏன்? சஹாபாக்களுக்கு அதை படித்தவுடனே விளங்கக்கூடியதாக இருந்தது. சஹாபாக்கள் அரபியிலே புலமை வாய்ந்தவர்கள், ரசூலுல்லாஹ் வஹி இறங்குவதை பார்த்தவர்கள், அந்த கால சூழ்நிலை, வஹி இறங்கக்கூடிய சந்தர்ப்பம், இவற்றையோடு அவர்கள் வாழ்ந்தவர்கள். அப்ப எனவே அவர்களுக்கு ஒரு வசனம் இறங்கியவுடன் இதைத்தான் சொல்கிறது என்று பெரும்பான்மையான வசனங்களுக்கு அவர்கள் புரிந்து கொள்வார்கள். எனவே அந்த புரிதலை அடிப்படையாக கொண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கம் சொல்ல வேண்டிய தேவை இருக்கவில்லை. ஆனால் அதற்கு பின்னால் இஸ்லாத்திற்குள் பல ஏனைய மதத்தை சேர்ந்தவர்கள், ஏனைய நாடுகளிலே இஸ்லாத்தை தழுவியவர்கள் எல்லாம் இஸ்லாத்திற்குள் நுழைந்தவுடன் அவர்களுக்கு சஹாபாக்களுக்கு சர்வசாதாரணமாக புரிந்த குர்ஆன் வசனங்களை கூட புரிவதில் அவர்களுக்கு சிக்கல் ஏற்பட்டது. எனவே சஹாபாக்கள் அவர்கள் பல குர்ஆன் வசனங்களுக்கு சஹாபாக்கள், அதற்கு பின்னால் அவருடைய மாணவர்கள் தாபியீன்கள், அவர்களுடைய மாணவர்கள் தாபியீன்கள், இவர்கள் எல்லோரும் என்ன செய்திருக்கிறார்கள்? அந்தந்த கால தேவைகளுக்கு ஏற்ப குர்ஆன் வசனங்களுக்கு விளக்கங்களை சொல்லியிருக்கிறார்கள். அவர்கள் எங்களுக்கு தெரியும் சஹாபாக்கள், தாபியீன்கள், தாபியீன்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் முதல் 3 நூற்றாண்டுகளை, முதல் 3 தலைமுறையை சேர்ந்தவர்கள். சஹாபாக்கள் தலைமுறை, 2வது தலைமுறை தாபியீன்கள், 3வது தாபியீன்கள் என்று 3 சிறந்த தலைமுறைகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நற்சான்றிதழ் வழங்கப்பட்ட சிறந்த தலைமுறைகளை சேர்ந்தவர்கள். அப்ப எனவே எங்களுடைய விளக்கத்தை விட அவர்களுடைய விளக்கங்கள் பல மடங்கு சிறப்பாக இருக்கும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அரபு மொழியிலே எங்களை விட தேர்ச்சி பெற்றவர்கள், அதே நேரத்தில் அவருடைய காலத்தில் வித்யார்த்திகள் குறைவு. மேலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி இறங்குவதை சஹாபாக்கள் பார்த்திருக்கிறார்கள். அந்த சஹாபாக்களத்தில் நேரடியாக படித்தவர்கள் தான் தாபியீன்கள், அதனைத் தொடர்ந்து வந்தவர்களுடைய தாபியீன்கள். இப்படியாக வஹியுடைய காலத்துக்கு மிக நெருக்கமாக இருந்து ரசூலுல்லாஹ்விடத்திலே மார்க்கத்தை படித்து, அதற்கு பின்னால் அவர் ரசூலுல்லாஹ்வுடைய மாணவர்களிடத்திலே மார்க்கத்தை படித்த மாணவர்கள், இவர்களுடைய தஃசீரை நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அவற்றுக்கு எங்களுடைய விளக்கத்தை விட முன்னுரிமை கொடுக்க வேண்டும். எனவே இவற்றையெல்லாம் அடிப்படையாக கொண்டுதான் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஒரு வசனத்துக்கு நாங்கள் தஃசீர் வாங்க வேண்டும். எனவே இது உலமாக்கள் செய்ய வேண்டிய ஒரு வேலை, சாதாரண எல்லாராலும் செய்ய முடியாது. எனவேதான் நாங்கள் சாதாரண மக்களாகிய நாங்கள் அல் குர்ஆனை படித்து புரிந்து கொண்ட அந்த விளக்கங்களை நாங்கள் என்ன செய்துவிடக்கூடாது? உடனடியாக இதுதான் இறுதி முடிவு என்ற முடிவுக்கு வந்துவிடக்கூடாது. குறிப்பாக சட்டத்திட்டங்கள், ஹராம் ஹலால் போன்ற சட்டத்திட்டங்கள் சம்பந்தமான விடயங்களை பொறுத்தவரையிலே நாங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் சில சட்டங்கள் என்ன செய்யலாம்? மாற்றப்பட்டிருக்கலாம். சில சட்டங்கள் அல் குர்ஆனிலே இருந்தாலும், ஓதப்பட்டாலும் அது நடைமுறையிலே இல்லாமல் மாற்றப்பட்டிருக்கலாம். பிறகு வேறு வசனங்களால் மாற்றப்பட்டிருக்கலாம், ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாக்களின் மூலமாக மாற்றப்பட்டிருக்கலாம். இப்படி பல முறைகளின் மூலமாக என்ன செய்யலாம்? மாற்றப்பட்டிருக்கலாம். உதாரணமாக நீங்கள் பாருங்கள், அல் குர்ஆனிலே பல சட்டங்களை அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது அதனுடைய ஒவ்வொரு படித்தரமாக அல்லாஹ் தஆலா அந்த சட்டத்தை விதித்துக் கொண்டு போகிறார். உதாரணமாக மதுபானத்தை பற்றி அல்லாஹ் தஆலா ஒரு இடத்துல என்ன சொல்கிறான்? நீங்கள் தொழச் செல்லும் பொழுது, தொழுகைக்கு வரும் பொழுது நீங்கள் போதையோடு வர வேண்டாம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். இப்ப யாராவது இதனை வைத்துக் கொண்டு தொழுகைக்கு வெளியே நான் மது அருந்தலாம் என்று வாதிட்டால் நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியுமா? ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்? அது ஒரு கட்டத்திலே மதுபானத்தை தடை செய்யும் ஒரு கட்டம், அதுக்கு பின்னால் முழுமையாக தடை செய்யப்பட்டது என்பது யார் எங்களுக்கு சொல்லித்தர முடியும்? தஃசீர் கலை அறிஞர்கள் தான் சொல்லித்தர முடியும். எனவே சில சட்டங்களை நாங்கள் உடனடியாக முடிவெடுத்து விடக்கூடாது. குர்ஆனில் இப்படித்தான் சொல்லியிருக்கிறது, எனவே அப்படி நாங்கள் புரிந்து கொண்டிருப்பது பிழை, தற்போது நாங்கள் நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய சட்டம் பிழை, குர்ஆனில் இப்படித்தான் சொல்கிறது என்று நாங்கள் உடனடியாக முடிவுக்கு வந்து விடாமல், அப்படியான ஏதாவது நாங்கள் வலிமையாக நம்பி நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய சட்டங்களுக்கு மாற்றமான விடயங்கள் குர்ஆனிலே நாங்கள் படிக்க நேர்ந்தால் அவற்றை நாங்கள் அறிஞர்களை அணுகி இப்படி ஒரு வசனம் வருகிறது, இதற்கான கருத்து என்ன என்று நாங்கள் அவரிடத்திலே கேட்க வேண்டும். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, அல் குர்ஆனை நாங்கள் கருத்தை புரியாமல் வெறுமனே ஓதுவது மாத்திரம் போதாது என்பதை நாங்கள் புரிந்து கொண்டு, கருத்துக்களை நாங்கள் படித்து அதிலே வழிகாட்டல்களை எங்கள் வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்துவதற்காக நாங்கள்
மேலே சொன்ன பல்வேறு விதமான அந்த அணுகுமுறைகளை நாங்கள் கடைபிடிக்க வேண்டும். அப்படி நாங்கள் கடைபிடித்து பெறக்கூடிய அந்த படிப்பினைகள், அந்த வழிகாட்டல்கள், இவற்றையெல்லாம் நாங்கள் தகுதியுள்ள அறிஞர்களை அணுகி, நான் இப்படி அல் குர்ஆனை படித்து புரிந்து கொண்ட இந்த விடயங்கள் சரியா என்று பார்த்து சொல்லுங்கள் என்று அவர்களிடத்தில் நாங்கள் அவற்றை மீள்பரிசீலனைக்காக வேண்டி நாங்கள் கொடுப்பதுதான் சரியான ஒரு முறை என்பதை புரிந்து கொள்வோம். அதே நேரத்தில் அல் குர்ஆனை புரிவதற்கு பல்வேறு வழிகள் இருக்கின்றன. அதில் சிறந்ததுதான் அல் குர்ஆன் மூலமாக விளக்கம் சொல்வது. அதே போல அல் குர்ஆனுக்கு சுன்னாவின் மூலம் சஹாபாக்கள், தாபியங்களுடைய விளக்கங்கள் மூலம் நாங்கள் அந்த விளக்கங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். மேலதிகமாக சில விடயங்களை நாங்கள் படிக்கும் பொழுது எங்களுக்கு புரியாவிட்டால் நாங்கள் இவர்களுடைய விளக்கங்களின் அடிப்படையில் நாங்கள் புரிந்து கொள்ள முடியும். அப்படித்தான் ஆரம்ப காலத்திலே தஃப்சீர்களை நூட்கள் தொகுக்கும் பொழுது அறிஞர்கள் அப்படித்தான் தொகுத்தார்கள். ஒரு வசனத்தை எடுத்துக்கொண்டால் அதுக்கு இப்னு அப்பாஸ் என்ன சொன்னார்கள், இப்னு மஸ்ஊத் என்ன சொன்னார்கள், அலி ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொன்னார்கள், இப்படி சஹாபாக்கள் என்ன சொன்னார்கள், தாபியீன்கள் என்ன சொன்னார்கள் என்பதைத்தான் தொகுப்பார்கள். ஏன்? அதான் அடிப்படை என்பதனால். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த புனித ரமதான் மாதத்திலே அல் குர்ஆனை ஓதி படித்து புரிந்து அதனை நடைமுறைப்படுத்தக்கூடிய சிறந்த நன்மக்களை நம் அனைவரையும் ஆக்கியருவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.